உலகத்தவர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம் சொன்னா இலங்கை மட்டக்களப்பு கொம்மாந்தூர்ல நிக்கிறோம். இலங்கை மட்டக்களப்பு கொம்மாந்தூர்ல நிக்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல புதுசா வர உறவுகள் சோரங்கள் பழமையா சொல்லுவாங்க சிறப்பாக செய்யுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் ஜோரம். இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா மட்டக்களப்பு இலங்கை மட்டக்களப்பு கொம்மாந்துறை நிக்கிறோம். கொம்மாந்துறை மேற்கு வடக்கு கொம்மாந்துறை வடக்கு ஒரு இறுக்கமான ஒரு நிலப்பாடு இருக்கிற ஒரு குடும்பங்களை சந்திக்க வந்திருக்கோம். குடும்பங்கள்ன்றதை விட அந்த தனிப்பட்ட நிலையில அந்த பொடியன் நிலப்பாடுகள் படிக்கிற பொடியன் 2 மாசம் எடுக்கிறார். அவர் நிலப்பாடுகள் கொஞ்சம் அகோரமா இருக்கு. அவருக்கான ஒரு கல்விக்கான ஒரு மேம்பாட்டிற்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். அப்ப அதுக்கான ஒரு உதவி திட்டங்களைத்தான் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்யறோம். அப்ப சில பேர் இப்ப பார்க்கலாம், என்ன பெரிய பெரிய கல்லூடா இருக்குது, பெரிய இடமா இருக்குது, அவங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க போல தெரியுதுன்ற மாதிரி எல்லாம் சில பேர் யோசிப்பீங்க. அப்ப அதுக்குரிய ஒரு விளக்கங்களை பொடியன்ற அப்பாட்ட தகப்பன்றவருக்காக என்னென்னு கேட்போம். அண்ணன் வணக்கம். அண்ணன் அண்ணன் பேர் என்ன? கேசவன் ராஜசேகர். கேசவன் ராஜசேகர். அண்ணனுடைய வாழ்வாதாரம் தொழிலில் என்ன மாதிரி? நான் டெய்லரிங் தான் செய்யறேன். நான் வெளிநாட்டுல ஒரு கொஞ்சம் காலம் இருந்தேன். கொஞ்சம் காசு வந்து இப்படி ஒரு ஆள் நம்பி கொடுத்து அப்படியே வந்து போயிட்டு கண்டிப்பா அந்த வீடெல்லாம் கட்டிக்கிறது இவங்களோட சகோதரங்கள அம்மாவோட தங்கச்சியோட அக்காவோட சகோதரங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் பண்ணி குடியிருந்தேன். இவர் பிறந்தோடனே நடக்கவே இல்லை. நாங்கள் எல்லா கோயிலாவது மருந்து தான் செஞ்சதான். நான் கிட்டத்தட்ட 16 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் தான் கொண்டு சைக்கிள் ஒண்டிச்சிருக்கேன். ஒயிட் எடுக்க போறாரு. நீ வேலைக்கு போய் தெரிஞ்ச ரெடிமேட் வேலை வந்து தையல் வேலையும் மிச்சம் குறைவு. எனக்கு அளவுகள் இல்லை. இப்ப அப்படித்தாங்களுக்கு எனக்கு கஷ்டம்தான். என்ன செய்யுது பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்படி சொல்லிக்க முடியாது. நீங்க மற்றது இப்ப வெளியில இருந்தேன்னு சொன்னீங்க. எத்தனாம் ஆண்டு இருந்து இருந்தீங்க வெளியில? நான் 94 இருந்தேன். போனேன் 94 இருந்து 2012 முடிந்து நான் 2015 அதுல ஒரு 6 வருஷமும் நான் கொஞ்சம் பிரச்சனை மாட்டிருந்தாங்க. அது வந்து விசாரி இல்லாம ஒழிச்சுட்டீங்க. அப்புறம் சட்டமன்றம் விசாரிச்சு நாங்கள் காசு வாங்கி கடன் வாங்கி நீ வங்கி ஒன்றும் செய்யல. நீ அதுக்காண்டி அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கம்பெனியை பார்த்து அதுல இருந்து ஒரு கல்யாணம் கட்டி ஒரு செட்டில் 2 வருஷம் வந்துட்டேன். போல் அப்ப நீங்க கல்யாணம் கட்ட முதல்ல இளந்தாய் பருவத்திலேயே அந்த வெளிநாட்டு வாழ்க்கையே வந்துட்டீங்க. அந்த கல்யாணம் கட்டின பிற்பாடும் நீங்க போயிருக்கீங்க. போயிட்டு 2 வருஷம் இருக்கீங்க. அப்ப அந்த உழைச்சி என்ன சொன்னீங்க? அப்ப அந்த இதுகள் எல்லாம் அந்த உழைச்ச காசு தான் நான் ஒரு ஒன்று எடுத்தாங்க. பக்கத்துல தான் அவர் அங்க வெளியிருந்து இருக்கான். அப்ப அவர் ஒன்று எடுப்பாரு. அவர் ராஜசேகரன் எடுத்து நானும் அவரு பேர்லாம் எடுத்து அதான் முக்குத்தன வேலை கதிர் வேளாண் எடுக்க அங்கே இல்லை அந்நியர் இல்லை டீச்சிங். அவ அங்க அடுத்த ஒரு பேர்தான் காசு எல்லாம் தந்தை காசு எந்த காசு லோரிக்கு போது அவரை காசை போட்டு போய் 2 லோரி தீட்டாங்க. தூக்குனது அப்படி லோஸ் ஆகி பிரச்சனை அப்படி குளிச்சிக்கலாம் போய் கேஸ் ஆகி எல்லாம் அவன் பேர்ல உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட உழைப்பை கொண்டு போய் அவர் பேர்ல டிபாசிட் பண்ணி விட்டீங்க. அது வைப்பு செய்யப்படியா உங்களுக்கு ஒரு மிச்சம் இல்லை. அடிவிட்ட போயிடுச்சு. அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட அவரோட நகையும் எல்லாம் போயிடுச்சு. இது எத்தனை நாள் நடந்த நிகழ்ச்சி? இது 2009 இது வந்து ஒரு வருஷத்துல எடுத்தாங்க. 2009 இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. கதிரில போய் எடுத்தீங்க. கதிரில எல்லாத்தையும் எடுத்தீங்க. அப்ப கிட்டத்தட்ட இப்ப உங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு 16 வருஷம் ஆட்டோட்ட முடிஞ்சு போயிட்டு இப்ப அதுக்கு பிற்பாடு இப்ப நீங்க அன்றைக்கு வாழ்வாரம் சாப்பாடுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? கடையில வேலை கூலி வேலை டெய்லரிங் கொண்டு செய்யறது தையல் வேலை. அதுல அவங்கள சௌரம் கிடைக்கிற ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்தாங்க ஹெல்ப் பண்ணி போவாங்க. அவன் சௌரம் என்ன செய்யறாங்க? அவங்க கொழும்பு வேலை செய்வார். வீட்டுல அவங்க ஆபீஸ்ல அக்கறை மகள் தான். இவங்க 2 சகோதரம். 2 பேர் தான். அவங்க 2 பேர். அப்ப சகோதரங்கள் சின்ன அப்பப்ப ஒரு மாசத்துல ஒரு பண்ணாலும் சின்ன ஹெல்ப் பண்ண பண்றாங்க. வருவாங்க. நம்ம ஒரே எதிர்பார்க்கல. இவங்க எங்க முடிஞ்சதான் இங்க வேண்டியிருக்கோம். அப்ப அவங்க தான் ஒவ்வொரு மாசம் இல்ல எப்படியா இருந்து போட்டு வருவாங்க பாக்குறது. நல்ல நாள் பெரிய நாள் வருவாங்க. அடுத்த அவரு கப்பு அவர் தான் கொமாட்டை செஞ்சு கொடுத்தவரு. கொமாட்டை செஞ்சு கொடுத்தவங்க. இப்ப தலைவர் இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னவரு நான் டாக்டர் என்ன தலைவர் வீடுலாம் பார்த்தா பெரிய ஒரு இதா இருக்குது, நீங்க என்ன இருக்க கஷ்டம் வந்து சொல்றீங்க. அப்ப நான் இந்த பதிவை போட்டா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே தலைவர். இல்ல இந்த தம்பி வாங்க தம்பி அவங்கள பரவாயில்ல கொஞ்சம் பாருங்க
அப்ப நாங்களோட கதைச்ச உடனே கொஞ்சம் எனக்கு ஒரு மனசு போயிட்டு அதுக்கு இப்பதான் அந்த பதிவை நான் போடுறேன். சரிதானே? இப்ப தம்பிக்கான உதவியை தான் நான் நான் கல்வி எங்களுக்கு எங்களை வாங்கி 40 பேர் எனக்கு வயசு அவங்க அப்படி போகுது. அவங்க ஒரு கண் பார்வை இல்லை, அவங்க ஒரு கண் பார்வை இல்லை. அப்ப இப்ப இவரு எதிர்காலம் தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப நம்ம இன்னி உடைக்க போறது விளையாட போகல, ஒன்றும் செய்யல, ஒண்ணும் பண்ணல. நீ நீக்கிறத கொண்டு இவருக்கு தான் பண்ணோம். இப்போ டெய்லர் சூப்பால் எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம்? டெய்லர் ஷாப்ல சில ஒன்றும் இல்லை, எம்பரும் ஓடுறது. இப்ப வயசுக்கு ஏற்ற மாதிரி தொழிச்சு வாங்கிப்பேன். இப்ப பொடிய மாதிரி இருந்தா பொடிய மறுபடியும் அந்த வயசு தான் தொழிலாம் பார்ப்பேன். இப்ப பள்ளிக்கூட யூனிஃபார்ம் நாங்கள் கட்டி போடுறாங்க, அப்ப எல்லாம் கஷ்டம் தான். அதான் தொழில நடந்து கொண்டது வேற, நமக்கு பெருசா இல்லை. நாங்கள் அந்த பதிவை வந்து பெரும்பாலும் அவர் கல்விக்கான ஒரு தேவையை தான் நாங்கள் கல்வி வேற கூட இல்லை படி 2 மாசம் ஓய்வு எடுக்கக்கூடாது. அப்ப இவரை அண்டண்டைக்கு என்னென்று கொண்டுட்டு போறீங்க? இப்ப அவருக்கு நிக்கவே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, எடுத்தவனே கூட சப்போர்ட் பண்ணிப்பாரு. வந்த கூடிய என்னதான் பிடிச்சா அவ்வளவு அங்கிருந்து வந்தவர். சைக்கிள் தான் கொண்டு வரணும், நான் தான் கொண்டு வரேன் ஸ்கூலுக்குலாம். இப்ப பிறந்த காலத்துல இருந்து நான் தான் அவரை சுமந்திருக்கேன். இல்ல இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு ஒரு மனத்தாத்திலையும் நீங்களும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கீங்கன்றதுல எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுது, வேதனையா இருக்கு. இவரு கல்வி எங்களுக்கு முக்கியம். படிக்க வைக்கணும். இவர் நாளைக்கு நாம கண்ண முடித்தோம்னா இவர் மூளைக்கு முடிக்கிடுவாரு. அப்ப அதை யோசிச்சு எனக்கு பைத்தியம். எனக்கும் சீனியும் ப்ரெஷர் எல்லாம் கூட நான் 3.5 மாதம் சோமிலா இருந்தேன். பெரிய பெரிய காயம் அது. மைக் அப்படிங்க பாப்போம். அது கொஞ்சம் ஆறிது. தலைவரோட தலைகாய் 3.5 மாசம் இருந்தேன், பெட்ல இருந்தேன். வீல் சேர்லாம் ஓ இந்த இப்ப இந்த கல்வி பேசி என்ன நடந்தது தெரியுது. காலையில சீனி ஒண்ணு அப்படி அமைச்சாரு. சீனி ஒண்ணு அப்படி நோய் ஒன்றும் இல்லையா? நோய் இருக்கா? நோய் இல்லை, அது வீங்கும். இதோட சைக்கிள் ஓடணும், இதோட இவரை கொண்டு சேர்க்கணும். என்ன நம்மளோட வருதுன்னா அவங்களுக்கு வந்து கவர்த்து. உங்களுக்கும் 60 வயசா போயிட்டு? 60 வயசு, 64 பிறந்தேன். 64 பிறந்த நீங்க. தம்பிட்ட கொஞ்சம் கதைப்போமா? தம்பி வணக்கம். 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 தம்பியோட பேர் என்னப்பா? பிரியங்க. பிரியங்க. ராஜசேகர் பிரியங்க. தம்பி எத்தனை மண்டப்பா படிக்கிறீங்க? ஓயல் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிறீங்க? செங்கலடி சென்ற காலேஜ் படிக்கிறீங்க. அப்ப நீங்க என்னத்துல போறீங்க? இங்க இருந்து விட்டு இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும் தலைவர்? இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஸ்கூல் வரும்? 2 கிலோமீட்டர். அப்ப 2 கிலோமீட்டர்க்குள்ள என்னத்துல போறீங்க? ஆட்டோலயே போறீங்களா, சைக்கிள்ல போறீங்க? அரையத்தி கொண்டு போறதா என்ன விளக்கம்? ஆட்டோவில் செய்யிட்டேன். அப்போ அனுப்பி இல்லாட்டி அப்போ போறேன். ஆட்டோ இஞ்சால பக்கம் ஓடுவா? எவ்வளவு சார்ஜ் எடுப்பாங்க? 3000 எடுக்காங்க ஒரு பிள்ளைக்கு. 3000 ஏற்றி இருக்கிறது 3000. 2 மாசம் எக்ஸாம் என்ன? அப்ப 2 மாசம் எக்ஸாம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அங்கே ஜனவரி வீப்பாடு ஸ்கூல் கொஞ்சம் இவர் கொஞ்சம் 7க்கா அந்த எக்ஸாமுக்காக கொஞ்சம் இதுக்காக இருக்கும் என்ன. இப்ப இவர் பிரைவேட் இந்த கிளாஸுக்கெல்லாம் போறவரா? இப்ப என்ன விளக்கம்? எவ்வளவு எடுக்கிறவங்க? மாச கணக்கா நாள் கணக்கா? நாளுக்கு ஒரு பாடத்துக்கு 50 ரூபா அப்படி எடுப்பாங்க. ஒரு பாடத்துக்கு 50 ரூபாயா? ஒரு மணிக்கு நேரம். என்னென்ன படத்து போறீங்க? சயின்ஸும் மேக்ஸும் ஹிஸ்டரியும் இங்கிலீஷும் தமிழும். அப்ப அப்படி என்ன? அப்ப உங்களுக்கு இந்த இதுகள் வந்து நோவு ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு நோவு அங்காடி நோவு இங்க நோவுன்ற மாதிரி இல்லையா? அவங்க நடக்கிறதுல எப்படி இருக்கு? எப்படி உணர்றீங்க நீங்க? நடுக்க மாதிரி இருக்கு என்ன? நோவு ஒன்றும் இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு மட்டாக்கள் மாதிரி கொஞ்சம் ஆசைகள் இருக்கு. ஓடணும், மடிக்கணும், ஃபுட்பால் ஆடணும், கிரிக்கெட் ஆடணும், அப்படியே நான் எண்ணங்கள் ஆசைகள் இருக்கா உங்களுக்கு? இருக்கத்தானே வேணும் என்ன? அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும் இருக்கீங்க?
பாக்குற உறவுகள் என்ன செய்யணும்னு சொல்றீங்க கேக்குறீங்க? பாக்குற மாமாமா இருக்க பார்ப்பாங்க, இந்த பதிவை நாங்க போட்டா உலகத்துல எல்லா நாட்டுல இருந்து பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன எப்படியான என்னத்தை கேட்குறீங்க? நீங்க இப்ப கல்விக்கான தேவையும் இருக்குது, உங்களோட என்ன படம் கொஞ்சம் இறுக்கமா இருக்குது, கொஞ்சம் எழுப்பி நிப்பீங்க பாப்போமா உங்களைய? பாப்போமா? நான் குடிக்க ஆகணும். இப்ப நீங்க தனியா நடக்க மாட்டீங்களா? நான் பிடிக்க ஆகணும். கொஞ்சம் மெல்ல வாங்கலாம் பார்ப்போம் நடந்து. தலைவர் பிடிச்சாதான் என்ன பாருங்க தலைவர். என்ன கொஞ்சம் பிடிங்க, கொஞ்சம் எடுப்போம், பதிவோட பீதி எடுப்போமா? கொஞ்சம் அவதிப்படாதப்பா, இல்லப்பா. அப்படியே மெல்ல வாங்க. பிடிச்சிதான் நடக்க வேணுமே, தனியா வர மாட்டார். அப்படியே திரும்பி போங்க மெல்ல. ஒரு ஆள் உதவிக்கு வேணும், அவரை பிடிக்க வேணும். பிடிக்காதான் அவர் நடந்து கொள்வார், இன்னும் செய்து கொள்வார். இல்லாட்டி கொஞ்சம் நாளை கொஞ்சம் நடக்க குணமா இருக்கு. அவர் நீங்க எவ்வளவு நேரம் நிற்பீங்க நீங்க தம்பி? ஒரு ஆள் பிடிச்சி ஒரு ஆள் பிடிச்சி விடதான் நிற்பேன். அவரோட விருப்பத்துக்கு நிக்க மாட்டேன். அவர் இந்த மற்ற இந்த ஸ்டிக்குகள் இருக்கு தானே, அந்த ஊண்டி ஊண்டி நடக்கிற ஸ்டிக்குகள் இருக்கு தானே, அதுல விளக்கம் அதை நீங்க பாவிக்கிறீங்க இல்லையா? கவர் ஓகே. மற்ற இன்னொரு ஸ்டிக் கொண்டு தருவாங்க இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஸ்டிக் கொண்டு, அது அப்படி ஒரு ஸ்டிக் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கம்பு சரி வராது, அது 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 சரி வராது, அது சரி வராது. இதுன்னு சொன்னா நாளை கால் தானே தலைவர். அப்ப அந்த நாலு இதுகள் கூட கொஞ்சம் அது கொஞ்சம் வண்டி மாதிரி செஞ்சு கொடுத்து பின்னால் நடக்க மாட்டேன். ஓ அது வண்டி இருந்தாலும் தெரியாது. வண்டியும் வண்டி ஏன்னா இவருக்கு வந்தாருன்னா வீட்டுக்குள்ள அனுப்பிக்கிறார், வீட்டுக்குள்ள படிக்கிறது, டியூஷனுக்கு போற நேரம் ஏற்றிட்டு போறாரு. இவருக்கு அது தேவைப்படாது. இல்ல தலைவர், அப்படி நம்ம இது பண்ணப்படாத தலைவர். இப்ப தாய் வந்து அவரோட வீட்டு வேலையை முடிச்சு போட்டு, அவருக்கு படிக்க வேலையை முடிச்சு போட்டு, இந்த ஃப்ரீயான நேரத்துல தலைவர் 2 மணி 3 மணிக்கு இப்போ வேண்டாலும் ஒரு அரை மணி நேரம் வேண்டாலும் அந்த ஸ்டிக் இருந்தா ஊண்டி ஊண்டி நடக்க ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நடந்து கொண்டு போனா அதுக்கும் அவருக்கு ஒரு எனர்ஜிக்கா இருக்கும், அவருக்கும் அது ஒரு எனர்ஜிக்கா இருக்கும். அதை நம்ம சும்மா அப்படின்ட்டு கடந்து போகல தலைவர். அது கொஞ்சம் ஒரு பிரயோசனமா இருக்கும் பாரு நாட்கள்ல. பாருங்க எல்லாத்துக்கும் இயேசுக்கு சார்னு சொன்னவங்களா? இல்ல அப்படி இல்ல, அது கொஞ்சம் இருந்தா நல்ல உறுதுணையா இருக்கு, நடக்கலாம். உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு ஆசை இல்லையா அவங்க புரியுங்க? அப்ப அப்படியான இதுகள்ல தான் நம்ம கொஞ்சம் எடுக்க வேணும். எடுத்தா கொஞ்சம் 2 மாதத்துக்கு கூடி நடந்து கொண்டா 3ஆம் மாசத்துக்கு நம்ம வாமிச்சா போகமன்ற மாதிரி எடுக்கலாம், சைக்கிளை கொண்டு போய். அப்ப அந்த அதெல்லாம் இருக்கா, அந்த நீங்க அந்த ஸ்டிக்கை ஊண்டி ஊண்டி நடக்கக்குள்ள அதெல்லாம் ஒரு காலத்துல அப்புறம் இருக்கா. ஓஎல் ரிசல்ட் வரக்குள்ள அப்பா அம்மா வெள்ளாம வந்து நம்ம தனியா ஹாயா போய் ஹாயா வரணும். சரியா? அதை நீங்க இது பண்ணக்கூடாது, அப்படி இப்படி யோசிக்க கூடாது. சரியா? அவர் கயப்பார், இவர் இதை கயப்பாருலாம் அதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்மளோட வருத்தத்தை நம்ம தான் குணப்படுத்தணும், நம்ம பார்க்க வேணும். இல்லைங்க, அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, கொண்டே விடுவாங்க. நம்மளோட வருத்தத்தை நம்மள நம்மளான் இருக்கு முக்காவாசி. அப்பாவுக்கு சீனி வருத்தம், அப்பாவுக்கு சீனி வருத்தம்னா அப்பாவுக்கு தெரியணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது மாதிரிதான் உங்களுக்கும் அந்த சின்ன ஆள் வேற உருளா கதைக்கே இல்லை. அதன தலைவர் நம்ம கதைக்கிறது என்ன, அப்புறம் அவர் நினைப்பாரு தெரியாது. சரிதானே? புரியன். அப்ப அந்த கூட்டாளி பிடிங்களோட முஸ்பாத்தியா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றேன். அப்ப அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கா இருக்கு, அந்த இதா இருக்கு அவனு என்ன இந்த கூட்டாளி பிடிக்கும் வார போற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு தானே, நம்மளும் சைக்கிள் எப்படி வீக்கணும். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் செய்தானே, அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி தானே. அது நம்ம பெருசா யோசிக்க கூடாது. அந்த ஸ்டிக் வந்து நம்ம நடக்கிற நம்ம பெருசா யோசிக்க கூடாது. அது ஒரு உடற்பயிற்சி, காலையில எழுப்பி அந்த எக்ஸசைஸ் செய்யற மாதிரி தான். அதுவும் ஒரு இது மாதிரி தான், ஒரு பெருசா வேற ஒன்றும் இல்லை. சரிதானே? அது அந்த பதிவை நாங்க போடுறோம், முன்னப்பாடுகளை பதிவை போடுறோம். ஆரம்பத்தில் நானும் கொஞ்சம் யோசிச்சேன், நான் தான் வீடுகளை பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன். தலைவர் என்ன தலைவர் இவ்வளவு பெரிய கல்லூடா இருக்குது, தலைவர் ரெண்டையும் இல்லமா தம்பி நீங்க வந்து பாருங்க ஒருக்கானோடனே உங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் மனசாக போயிட்டு. உங்களுக்கு தான் இந்த பதிவு வந்து நான் போற அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை. சரியா? 100க்கு 100 பதிவு போடுறது உங்களுக்கு தான்.
அப்பா அப்பாட பிரச்சனை சுவர் இருக்குது, அப்பா தைக்கிறாரு, அப்பாட வருமானம் இல்லை, எனக்கு அந்த அதுக்காக நான் வர இல்லை. உங்களோட நிலப்பாடுகள் தான் 100 நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை நாங்க போடுறோம். பார்க்குற உறவுகள் யாராவது உதவுறதுக்கு முன் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன தலைவர் தலைவர் வாங்க இல்லைன்னு இருக்கு வாங்க. சரிதானே? உறவுகள் யார் முன் பண்ணாங்கன்னா நாங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். சரிதானே? தலைவர் கொஞ்சம் கதைக்கட்டும். தலைவர் கொஞ்சம் பாருங்க தலைவர் இருங்க. நீண்ட நாட்களாக நான் இந்த பிள்ளையை நான் இந்த மீடியா மூலமாக எங்களோட உறவுகளுக்கு காட்டணும்னு கடுமையாக நான் முயற்சி செஞ்சினான். இந்த தம்பி தான் கடைசியாக எங்களை வந்து நேரடியாக பார்க்கணும் வாங்க ஐயாண்டு கூட்டிக் கொண்டு வந்தவர். இவருடைய எதிர்கால வாழ்க்கையில இவர் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களோட பதிவுகளை. தாப்பனாலே முடியாது, தாயும் ப்ரெஷர் உள்ள ஒரு தாய் தான் அவர். இருந்து நான் யோசிச்சேன் எங்களோட உறவுகள் மூலமாக இவங்களோட தாய்க்கு ஒரு ஷூட்டிங் மோட்டர் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தா இவரை எதிர்காலம் வரையும் பாடசாலைக்கு ஏற்றி போகிறது, வாரது, டியூஷனுக்கு ஏற்றி போகிறது. ஏன்னா இவருக்கு சைக்கிள் ஓடக்கூடிய ஆசை இருக்குதான், சைக்கிள் வாங்கி தரையாண்டார். சைக்கிளை வாங்கி கொடுத்தால் இவருக்கு பக்கத்து அளவு ஆள் போகணும், திடீர்னு விழுந்துருவார். அப்போ அதனால அந்த பொறுப்புகள் எல்லாம் சுமந்து அவர் தனக்கு ஒரு வாகனம் ஒன்று இருந்தால் தன்னை பிள்ளையை கொண்டு போய் டைமுக்கு படிப்பிச்சு டைமுக்கு கூட்டி வந்து அன்றாட குடும்ப வேலையிலையும் பார்க்கக்கூடிய நான் இப்போ இந்த உறவுகள் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த கிராமத்துக்குள்ளே நான் வந்து போய் பழகின இந்த பொடியனுக்கு இவரை படிப்புக்காக இவங்க தாய்க்கு ஒரு வாகன வசதி ஒன்று செயற்பட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவள் அதுக்குரிய கடமையில முடிப்பாகும். ஏன்னா இவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கல்வி பிரச்சனைகள், மந்திர பிரச்சனைகள் எல்லா இடமும் தாய் தான் பணம். இந்த சுவர் நோயில அவர்கிட்ட காலும் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி சுவரால் இப்போதான் கிட்டடிலாம் சுகமாகி இந்த வீட்டில் இருக்காரு. அவரும் அன்றாடம் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா சாரணைகள், ஷர்ட்டுகள் தச்சு நாளந்தம் போய் ஒரு கடை ஓரத்துல இருந்து ஒரு தையல் மிஷினை வச்சிருந்து இப்போ காலையில் போய் மத்தியானம் வந்து மத்தியானம் இவரை டியூஷனுக்கு ஏற்றிட்டு போகணும். சைக்கிட்ட ஒரு கடையை பூட்டி போட்டு ஓடி வந்து பின்னர் டியூஷனுக்கு கூட்டி போகணும். ஒரு 6 மணிக்கு பிறகு டியூஷனுக்கு போய் ஏற்றி வரணும். அந்த இதுக்காக தான் நான் சொல்கிறேன், இன்னொரு ஒரு வாகன வசதி உண்டு தாய்ச்சி செஞ்சு விட்டீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்குன்னு நான் உறவுகளை கேட்டுக்கொள்வேன். சரி இருங்க தலைவர் இருங்க வாங்க. சரி தலைவர், இந்த பதிவை நாங்கள் போடுறோம். இந்த பொடியனுக்குரிய நிலப்பாடுகள் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அதை பற்றி உங்களுக்கு அது விளக்கங்கள் தெரியலை போல தெரியுது. அப்போ தான் நீங்கள் ஆளுக்குறதெல்லாம் முடிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கு நாளில் அந்த 4 கால் இருக்குங்க அந்த ஸ்டிக்கர். நாங்கள் இதுக்கு அதில் ஊண்டி நடக்கலாம். அதுக்கு கொஞ்ச நாள் 2 கிழமைக்கு குறைஞ்ச ஒரு மாதத்துக்கு நான் உதவி இருக்கணும். அதுக்கப்புறம் அவரே நடப்பேன். அது நல்ல அது கொஞ்ச நாள் நல்ல அது இருக்குதா? அப்ப அதை கொஞ்சம் பாருங்க. அதுக்குள்ள இவ அவர்தான் பாருங்க. இவங்க 2 பேரையும் பண்றத அவரை கொஞ்சம் பாருங்க. அப்ப தலைவர்கிட்ட அந்த ஸ்டிக் இருக்கு என்ன தலைவர்? அப்ப அதுகளை கொஞ்சம் கொடுத்து பாருங்க. நான் அந்த பதிவை போடுறேன். போட்டு அந்த உறவுகளை உதவுறதுக்கு முன் பண்ணாங்கன்னு சொன்னா அடுத்த வீட்டு நாங்க சந்திப்போம். சரியாண்ணே? சரியா தம்பி? உங்களை தான் மெயின் பண்றோம். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. நீங்க தான் கல்விக்கான இதுகளையும் பாக்குறீங்க. சரியானே? ஒரு இன்னொரு தடவை ஒரு நிலைமை நிற்பீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் மெல்ல நடந்து வாப்பா. 7 மணி நடந்து வாப்பா. தனியாக நடந்து மாட்டேன், நடங்கிட்டு வர. ரைட் புடியப்பா. புடியப்பா. எஸ்வி ரைட் புடி விழுந்துட்டாரு அவனும். சரியாப்பா? தனியாக நடந்து கொள்ள மாட்டாரு, ஒரு ஆளு உதவிக்கு வேணும். அதாவது இதுகளை கொஞ்சம் பாருங்க அண்ணாஜி. சரியா அண்ணா? பாருங்க, நான் அந்த பதிவை போடுறேன்னா ரைட். ஓகே.